மத்திய அரசு 500 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் பரவிய நிலையில் அதற்கு ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி திடீரென டிமானிட்டைசேஷன் அறிவிப்பை வெளியிட்டார். அதன் மூலம் அப்போது இருந்த 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அதிர்ச்சியான விஷயத்தை அவர் மக்களிடம் சொன்னார். பிறகு புதிதாக 500 ரூபாய் நோட்டுகள் கொண்டுவரப்பட்டது. 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகமானது. இப்போது அந்த 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை. 2000 ரூபாய் நோட்டுகளால் கருப்பு பணம் அதிக அளவில் சேர்ந்ததாகவும் பேசப்பட்டது. இந்த நிலையில் தற்போது புதிதாக ஒரு தகவல் வெளியானது. அதில் மத்திய அரசு விரைவில் 500 ரூபாய் நோட்டுகளை ரத்து செய்ய உள்ளதாக ஒரு தகவல் பரவியது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது மக்களிடையே பெரும் குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த தகவலுக்கு முக்கிய காரணமும் ரிசர்வ் வங்கி பிறப்பித்த அந்த ஒரு உத்தரவுதான். அதாவது மக்களிடம் 100 ரூபாய் 200 ரூபாய் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும். இதனால் ஏடிஎம்களில் 500 ரூபாய் நோட்டுகளுக்கு பதில் 100 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிக்க அறிவுரை செய்ததுதான். இதனால் 500 ரூபாய் நோட்டுகளை தடை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக ஒரு தகவல் பரவியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ரிசர்வ் வங்கி முக்கிய விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட விளக்கத்தில் 500 ரூபாய் நோட்டுகளுக்கான டெண்டர் இன்னும் சட்டப்பூர்வமாகத்தான் இருக்கிறது என்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் குறைந்த மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிக்கவும் 500 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை என்று தெரிவித்துள்ளது. 500 ரூபாய் நோட்டுகள் கண்டிப்பாக புழக்கத்தில் இருக்கும் என்றும் இதை நாடு முழுவதும் பயன்படுத்தலாம் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதனையடுத்து 500 ரூபாய் செல்லாமல் போக வாய்ப்புள்ளது என்று பரவிய தகவல் உண்மை இல்லை என்பது தெரியவந்துள்ளது.